Hey friends, welcome back to my channel Lovely Taste Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 21 நாள் வந்து லாக்டவுனில் நான் வந்து வீட்டில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 4 மணி ஆகுது காலையில். சரி நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சரி vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், வெளியிலே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம சேஃப்டிக்காக நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பயம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது. வெளில போனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், என்ன யாருக்கு இருக்கும் அப்படிலாம் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சேஃப்டியாக இருக்கும். எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருங்க. இப்போ நான் வந்து ஹேண்டை வந்து என்ன பண்ண போகிறேன், நெயிலில் உள்ள அழுக்கெல்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரைலாம் லைட்டாக பட்டிருக்கும். வேலை செய்யும்போது அந்த கரையெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை தான் நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன், வெரி சிம்பிளான ஒரு மெத்தட் தான், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நான் வாரத்துக்கு 1 டைம் வந்து பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுக்கோங்க கையை. இது அதுக்கு வந்து நான் பேக்கிங் சோடா வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து நான் ஒரு ஃபுல் லெமன் ஜூஸே நான் வந்து எடுத்திருக்கேன், பழத்தையும் அதையும் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது போட்டிங்க அப்படின்னா நல்லாவே பொங்கி வரும். அந்த பொங்கல் வந்து நல்லா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ், இதுக்குன்னு தனி குட்டி ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. பல் தேய்க்கிறதாலேயோ இல்லை சீப்பு க்ளீன் பண்ணுறதாலையோ அதால் க்ளீன் பண்ணாதீங்க. தனியாக நெயிலுக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா அதோட அழுக்கும் நம்ம நகத்துக்குள்ளே போகிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது. அதனால தனியாக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லாவே உங்கள் ஹேண்டில் உங்கள் நெயிலில் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள். ஒரு 2 or 3 minutes ப்ரஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லாவே இந்த நுரையெல்லாம் லைட்டாக அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து நெயிலில் அப்ளை பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம உடனே வாஷ் பண்ணிடலாம். வந்து ஒரு 5 minutes கூட வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து கரையாக இருக்குதுன்னு. இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட்டு 2 or 3 minutes வந்து ப்ரஷ் பண்ணணும். இது வந்து கால் நகம், கை நகம் 2 எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். வாஷ் பண்ணிட்டேன், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாவே வந்துட்டு அழுக்கே இல்லாமல் இருக்குது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் நெயில் பாலிஷ் அதெல்லாம் போகாது, நம்ம அழுக்கு மட்டும் தானே போகும். அழுக்கு நல்லா போயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காலையில் மudakatha இருந்துச்சு. மudakatha வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சத்தூள் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் போட்டு நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதில் மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி அதை நம்ம எப்பவுமே இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. தோசை மாவில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சட்னி, தேங்காய் சட்னி தான். தேங்காய், மிளகாய், முந்திரி, பொட்டுக்கடல போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து புளி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. தோசை வந்து ஊற்றியாச்சு. எனக்கு முறுமுறுன்னு தான் தோசை பிடிக்கும். ஸோ தோசை ஊற்றியாச்சு. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான், தோசையும் தேங்காய் சட்னியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து மத்தியானத்துக்கு வந்து லன்ச் பார்த்திங்க அப்படின்னா bisibelabath. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது காய்கறி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய்,
வெங்காயம் தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் செய்ய போகிறது தான் உருளைக்கிழங்கு வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு. இப்போ நான் வந்து பிசிபெல்லாபாத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றிக்கிறேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அது வந்து ஹீட் பண்ண விட்றேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு இப்போ நான் வந்து எல்லா காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காய்கறியுமே நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அது வதங்கிட்டு இருக்கும்போது சைடில் வந்துட்டு உருளைக்கிழங்குக்கு மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே போட்டு உப்பு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். அதுக்கப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்கு நான் போடுறேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால். சைடில் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, சாம்பார் மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து அதாவது சாம்பார் மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. சைடில் வந்து அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து அரிசி வந்து நான் இதால் வந்து 1 கப்பு வந்து அரிசி வைக்கிறதுனால இதால் நான் வந்து காய்கறிக்கும் சேர்த்து நான் 3 கப்பு கிட்டத்தட்ட நான் தண்ணி வச்சுக்கிறேன். காய்கறி வேறு வேகணும், அதனால அரிசியும் வேகணும், அதெல்லாம் சேர்த்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஒரு 5 கப்பு கிட்ட கூட நான் தண்ணி வச்சுக்கிட்டேன். நான் அரிசியும் பருப்பையும் வந்து எடுத்து கலந்தே வச்சுருக்கேன். இது புளி வந்து எடுத்துருக்கேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் பரிசி எடுத்து அதையும் நான் கரைச்சி விட்ருக்கேன். அரிசியும் பருப்பையும் நான் சேர்த்து போட்டு கிளறி விட்டுக்கிறேன். ஈஸியாக பண்ணிடலாம். சைடில் வந்து உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. அதாவது தண்ணி எல்லாம் சுண்டி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புளி இருக்கு இல்லையா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி வந்து அதில் ஊற்றுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்குல 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி விட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ரெடி ஆகிடுச்சு. சைடில் வந்து சாம்பார் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. மேலே தான் வெறையாக இருக்கும், வெறையாக இருக்க மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாகவே இருக்கும் மிக்ஸ் பண்ணணுன்னா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போராக இருந்ததுனால க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் சைடில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் அந்த வீடியோ. நான் எப்போயுமே டிஷ்யூ போட்டு தான் வந்து எல்லாமே வைப்பேன். அடுக்கிறதுக்கு முன்னாடி நான் டிஷ்யூ யூஸ் பண்ணுவேன். எனக்கு அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றினா கூட அந்த டிஷ்யூவே வந்துட்டு எடுத்துக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாக்ஸு ட்ரே, அது பத்தலை அப்படிங்கிறதுனால இன்னொன்றுத்தில் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ எல்லாமே நான் வந்து அடுக்கியாச்சு. ரொம்ப அடுத்தது பார்த்திங்கன்னா வேலையே இல்லை. அப்புறம் கர்சிவ் ரைட்டிங் வந்து கொஞ்சம் எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துச்சு எழுதலாமே எழுதிட்டுருக்கேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுமாரி நிறைய vlog வேணும்னா கீழே கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.